ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 5ல் செகண்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஈருயிர் குறி, அதாவது ஐ அவ்வுமே வந்து ஈருயிர் குறி தான். ஈருயிர் குறின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 2 உயிரெழுத்தோட சவுண்டு வந்து அதில் சேர்ந்துருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன, நேற்று வீடியோவில் ஐயும் அவ்வும் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆய் அல்லது ஐ ரெண்டுத்தில் நம்ம வந்து சொல்லி தரப்போகிறோம். ஆய் அல்லது ஐ என்ன, ஏய் ஏய் அல்லது ஏய், ஆர் ஓய் அல்லது ஒய், ஊய் அல்லது உய். இது எல்லாத்துக்கும் வந்து எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு எப்படி போடணுன்னா, இங்கே பாருங்க, இப்படி போட்டால் ஐ, இப்படி போட்டால் ஔ, இப்படி போட்டால் ஆய், ஓகேங்களா? இப்படி போட்டால் ஆய், இப்படி அல்லது இப்படி. இது வந்து நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது சேர்த்து எழுதுவோம், ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் இப்படி போட்டால் ஆய்னா மேக்ஸிமம் இப்படி தான் போடுவோம். ஆய்னா இப்படி போடணும். இப்போது ஓய் ஒய் ஈய, ஓய் ஒய்ய ஊய் உய்ய, இதெல்லாம் வந்து இந்த ஆயே வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டோம்னா ஆய் ஐன்னு படிக்கணும். ஆனால் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னாடியே, ஆனால் ஃபஸ்ட் ப்ளேஸு, அதனால் இப்படி ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டால் ஆய் அல்லது ஐ, செகண்ட் ப்ளேஸில் போட்டால் ஓய் அல்லது ஒய், தேர்டு ப்ளேஸில் போட்டோம்னா ஊய் அல்லது உய். ஓகேங்களா? அவ்வளோதான், புரிஞ்சு. இப்போது நம்ம வார்த்தைகளை சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போ காய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காக்கான ஸ்ட்ரோக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இப்படி போட்டால் ஆய்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ காய். காக்கான ஸ்ட்ரோக்குக்கு ஃபஸ்ட் ப்ளேஸில் இப்படி போட்டால் காய். தாக்கான ஸ்ட்ரோக்கில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இப்படி போட்டால் தா, இப்படி ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டால் ஆய், தாய். ஓகேங்களா? நாக்கு செகண்ட் ப்ளேஸில் இப்படி போட்டோம்னா, செகண்ட் ப்ளேஸில் போட்டால் வந்து ஓய் சொன்னேன். அப்போது செகண்ட் ப்ளேஸில் இப்படி போட்டால் ஓயா. நாக்கான ஸ்ட்ரோக்கில் ஓய் சேர்த்தா நோய், நா ஓய், நோய். அது இப்போ தா மை. இப்போது தாக்கு தேர்டு ப்ளேஸில் இப்படி போடுறேன். தேர்டு ப்ளேஸில் போட்டால் என்ன சொன்னேன், உய் அல்லது ஊய் சொன்னேன்னா. இப்போ தா கூட உய் அல்லது ஊய் சேர்ந்துச்சுன்னா தா ப்ளஸ் ஊய் தூய், தூய்மை. ஓகேங்களா? தூய் மை. மைக்கு ஃபஸ்ட், மாக்கு ஃபஸ்ட் ப்ளேஸில் ஆகி போட்டால் மை, தூய்மை. இப்போ நொய்மை அப்படின்னா நா மை. நொய் அப்படின்னா என்ன சொன்னேன், செகண்ட் ப்ளேஸில் ஆகி போட்டால் நொய், நொய். மாக்கு ஃபஸ்ட் ப்ளேஸில் ஆகி போட்டால் ஐ, மாய், நொய்மை, நொய்மை. ஓகேங்களா? புரியுதா? அடுத்து ஏய் அல்லது ஏய் சொன்னல, ஏய் அல்லது ஏய், இதுக்கு வந்து இந்த பக்கம் வந்து ஆய்க்கான ஸ்ட்ரோக்கு இந்த பக்கம் வந்து செகண்ட் ப்ளேஸில் போட்டால் ஏய் அல்லது ஏய் அப்படி படிக்கணும். இப்போ வந்து தேய் அப்படின்னு வச்சுக்கோங்க. தேய், தா செகண்ட் ப்ளேஸ், தேனாலே செகண்ட் ப்ளேஸில் தாக்கான ஸ்ட்ரோக் பண்ணும். தே செகண்ட் ப்ளேஸில் இப்படி போட்டால் ஏய், தேய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கை ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டால் ஆய் அல்லது ஐ, செகண்ட் ப்ளேஸில் போட்டால் ஓய் அல்லது ஒய், தேர்டு ப்ளேஸில் போட்டால் ஊய் அல்லது உய். இந்த ஸ்ட்ரோக்கை செகண்ட் ப்ளேஸில் போட்டோம்னா ஏய் அல்லது ஏய். ஓகே? இப்போது தேய்னும் போது தேய், புத்தீத்து. இதே சிம்பிளை தேர்டு ப்ளேஸில் போட்டால் இ அல்லது இ. ஓகேங்களா? புரியுதா? திரும்ப ஒரு முறை சொல்லித்தரேன். இந்த ஸ்ட்ரோக்கை ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டோம்னா ஐ அல்லது ஆய், செகண்ட் ப்ளேஸில் போட்டோம்னா ஒய் அல்லது ஓய், தேர்டு ப்ளேஸில் போட்டோம்னா உய் அல்லது ஊய். அதுவே இந்த ஸ்ட்ரோக்கை செகண்ட் ப்ளேஸில் போட்டோம்னா ஏய் அல்லது ஏ.
தேர்டு பிளேஸில் போட்டால் இ அல்லது இ. சரியா? இவ்வளோதான். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது தீத்து அப்படின்போது தீ ஈ வருதா? அப்போது தாக்கான ஸ்ட்ரோக்கு இன்னொரு தூக்கு தீ. அப்போ தேர்டு பிளேஸில் இப்படி போட்டால் தீ. இந்த ஸ்ட்ரோக்குக்கு இங்கே தேர்ட் பிளேஸ் போட முடியாது, அதனால் நான் இங்கே இதுக்கு ஃப்ரண்ட்டில் தேர்ட் பிளேஸில் இங்கே போட்டிருக்கேன். தீ து தீத்து. புரியுதா? அடுத்து இப்போது சில இடத்துல வந்து உயிரெழுத்து ஈயோடு சேர்ந்து வரும் உயிரிழையை காட்ட வாகுள்ள இடங்களில் உயிர்குறி ஈ புள்ளியோடும் சேர்த்த இடத்தில் இய. இப்போ இய அப்படின்னு ஒரு சவுண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இய ஒரு வார்த்தையில் வந்து இய அப்படின்னு சவுண்டு வருதுனாலும் இந்த ஸ்ட்ரோக்கை வந்து போட்டோம்னா அது இயன்னு வந்து படிச்சுக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அறியாமை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அறியாமை, அறியாமைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரியா ஈயா வருதா? ஈயா. அப்போது இந்த மாதிரி வர இடத்துல ஈக்கான ஸ்ட்ரோக், இந்த ஈக்கான ஸ்ட்ரோக்கை வந்து போட்டோம்னா ஈயான்னு படிச்சுக்கணும். இப்போ அறியாமை அப்படின்ற ஸ்ட்ரோக்கை எப்படி எழுதுவோம்? ஆக்கு இப்படி போட்டால் ஆ ரி. ரியா மை, மைக்கு இப்படி ரியா வருதா? ரி ஆ ரியா வரணும்ல. அப்போ தேர்ட் பிளேஸில் இப்படி போட்டோம்னா ய அறியாமை. ஓகேங்களா? புரியுதா? ஐயாமை. அது குவியல், குவியில் அப்படின்னு வராது, குவியல், குவியல், குவியல் வருதா? அப்போது அதுக்கு எப்படி பண்ணும்? இங்கே வந்து வருதா இய. இப்போ காக்கான ஸ்ட்ரோக்கு கூ அப்படின்னா தேர்ட் பிளேஸ். அப்போ கோட்டு மேலே போடணும். கூ வி இல். ஸ்ட்ரோக் வந்து இதுதான். கூக்கு வந்து இங்கே கோடு, இங்கே கோடு. கூ விய இய வருதா? அப்போ தேர்ட் பிளேஸில் இப்படி விய இல் குவியல். புரியுதுங்களா? அடுத்து உரியது. உரியதுக்கு ஊ வந்து எப்படி சேர்த்தணும்? இப்படி இப்படி சேர்த்தா ஊ, அதே இப்படி சேர்த்தா ஐ. ஓகேங்களா? ஊ ரி து. உரியது இய வருதா? அப்போ இங்கே தேர்ட் பிளேஸில் இப்படி உரியது. சாரி, இந்த தேர்ட் பிளேஸ்லாம் எங்கே போடணும்? இங்கே போடணும். ஊ ரியது உரியது. புரியுதுங்களா? சில இடங்களில் வந்து இந்த ஆய் ஏய் ஓய் இதெல்லாம் வந்து சில இடங்களில் வந்து நம்ம ஸ்ட்ரோக்கு கூட வந்து சேர்த்து எழுதுவோம். அது வந்து எங்கெங்கே சேர்த்து எழுதுவோம் அப்படின்னா நம்ம வசதிக்காக சில இடங்களில் வந்து அங்கேயே வந்து சேர்க்க முடிகிற இடத்துல நம்ம சேர்த்து எழுதிக்குவோம். ஆய்ந்து அப்படின்னு ஒரு ஸ்ட்ரோக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆய்ந்து. இப்போ அதுக்கு இப்படிப்பட்ட ஆய் இந்து ஆய்ந்து. ஆய்வு ஆய்வு ஆய்வு. ஃபஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரி போட்டால் ஆய். ஆய்க்கு மட்டும் 2 ஸ்ட்ரோக். ஓகேங்களா? அதாவது இப்படி போட்டாலும் ஆய் தான், இப்படி போட்டாலும் ஆய் தான். இது ஃபஸ்ட் பிளேஸில் வந்து போட்டால் ஆய். இப்போது போவாய் வந்துச்சுன்னா போவாய் சேர்த்து எழுத முடிகிற இடத்துல சேர்த்து எழுதிக்கோங்க. போ வா ஆய் போவாய். பாடினாய் பா டி நா ஆய் பாடினாய். இப்போது செகண்ட் இடத்துல செகண்ட் பிளேஸில் வந்து சேர்த்து எழுதுறோம்னா இதை வந்து ஏய் சொன்னேன்னா, இப்போ ஏய்ப்புனா ஏய்ப்பு. ஏய்த்து ஏய்த்து. ஓகேங்களா? இந்த ஒரே ஸ்ட்ரோக் தான் வந்து நம்ம சேர்த்து எழுதுகிறோம். அது வந்து இடத்துல வச்சு வந்து அது ஆயா ஏயான்னு வந்து நம்ம படிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து மூவுயிர் குறி இருக்குது. மூவுயிர் குறி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.